வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வருகின்ற 12ஆம் தேதி அக்டோபர் 12ஆம் தேதி பிஜிடிஆர்பி தேர்வு எழுதவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ரெடியாக இருக்குது. பிஜிடிஆர்பி தேர்வு குறிப்பிட்ட தேதியில் நடக்குமா இல்லை நடக்காதா, இப்படி சில பல கேள்விகள் நாளுக்கு நாள் எழுந்த வண்ணம் இருக்குங்க. நிறைய நபர்கள் கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அந்த பிஜிடிஆர்பியுடைய தேர்வை ஒத்தி வைங்க, நீதிமன்ற உத்தரவை ஏற்று முதுகலை பட்டதாரி ஆசிரியர் எழுத்து தேர்வு ஒத்திவைப்பது தொடர்பாக பெரும் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே கடந்த 18/8/2022 பாடத்திட்டம் அதிகரிப்பு புதிய நடைமுறைகள் காரணமாக போதுமான கால அவகாசம் இல்லாமல் முதுகலை ஆசிரியர்கள் பிஜிடிஆர்பிகள் தேர்வுக்கு படிக்கும் மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றன. எனவே தேர்வுகளின் நலன் கருதி போதுமான கால அவகாசம் வழங்கி தேர்வை ஆனுவல் பிளானரில் உள்ளவாறு நவம்பர் மாதத்தில் நடத்த வேண்டி கேட்கிறோம். ஆனால் இது குறித்து அவர்களிடம் எந்த பதிலும் இல்லாத காரணத்தால் வேறு வழியின்றி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்தோம். அதிலும் எங்களது கோரிக்கை பரிசீலனை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். உயர்நீதிமன்றமும் இணை பரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டுவில் பன்னீர்செல்வம் என்ற முதுகலை பட்டதாரி இளைஞர் தேர்வில் வெற்றி பெற முடியுமா என்ற பயத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். பிஜிடிஆர்பி தேர்வுக்கு தயாராகும் தேர்வர்கள் எந்த அளவுக்கு மன உளைச்சல் இருக்கிறார்கள் என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம். ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர் ஐயா அவர்களே, எங்களது கோரிக்கையை ஏற்று கால அவகாசம் வழங்கி தேதியை ஆனுவல் பிளானரில் குறிப்பிட்ட மாதிரி நவம்பர் மாதத்துக்காவது மாற்றி வையுங்கள் அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நிச்சயமாக பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஆனாலும் ஹால் டிக்கெட் எல்லாமே விட்டுட்டாங்களே சார், இதுக்கப்புறம் எப்படி சார் போஸ்ட்போன் பண்ண போகிறாங்க? ஹால் டிக்கெட் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. இதுக்கப்புறம் போஸ்ட்போன் நடவடிக்கை இருக்குமானா கண்டிப்பாக இருக்க வாய்ப்புகள் இருக்க மக்களே. ஸோ ஹால் டிக்கெட்டே விட்டால் கூட பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி தேர்வர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் ரெடியாக இருக்குது. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் எல்லாமே நாளுக்கு நாள் நமக்கு இம்பார்ட்டன்ட் தகவலாக கொண்டு தாங்க இருக்குங்க. ஸோ டிஆர்பியில் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் நமக்கு நல்லதே நடக்க போகுது. பிஜிடிஆர்பியோடைய வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா உயர்த்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய வேகன்சிஸ் எந்த அளவுக்கு உயர்த்துவாங்க அப்படின்றது இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் தாங்க இருக்குது. 1996 அப்படின்ற வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா நிச்சயமாக கூடுதலான வேகன்சிஸ் உயர்த்தப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு 1996 அப்படின்ற வேகன்சிஸ் கூட ஒரு 2000 வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா கூடுதலாக வழங்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்க மக்களே. ஸோ அப்படி எல்லாமே நம்ம பார்க்குறப்ப பிஜிடிஆர்பியோடைய வேகன்சிஸ் பட்டியல் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இது எக்ஸாம்ஸ் போஸ்ட்போன் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும், நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ மாணவர்களுடைய நலன் கருதி ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த முடிவு எடுக்குமான்றதை நிச்சயமாக நாம் பொறுத்தது நாம் பார்க்கலாம். ஸோ இதுதான் பிஜிடிஆர்பியுடைய தேர்வர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி டிஆர்பியில் வந்திருக்க. அடுத்தடுத்த அப்டேட்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.